வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் செய்யாத தவறுக்கு பழியானது உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத, நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு தவறான காரியத்திற்கு உங்களை குற்றவாளியாக சித்தரித்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏன் இந்த ஒரு செயல்களை செய்தார்கள் என்று உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் செய்த தவறுக்கு உங்கள் மீது ஏன் பழியை சுமத்தினார்கள், ஏன் இப்படி செய்தார்கள் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. அதற்கு பின்புதான் தெரியும் அந்த நபர் தப்பிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை நீங்கள் அதற்கப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே புரிய ஆரம்பித்திருப்பீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பழியை சுமத்தக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட பேச்சுக்களையும் பேசுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சுக்களை நம்பி நீங்கள் அவர்களிடம் ஏமாறுவதை விட்டுட்டு கொஞ்சம் விலகி இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அடுக்கடுக்கான பொய்களை கூறி சமுதாயத்தின் முன்னம் உங்களுக்கு மதிப்பளித்தவர்கள் முன்னம் உங்களை பழி சுமத்திய நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களின் நியாயங்களை எடுத்து சொல்ல நீங்கள் முயன்ற பொழுதும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டு அது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட தேடி கொடுத்திருக்கும். செய்யாத தவறுக்காக நீங்கள் தலை குனிந்து நின்று அந்த நாட்கள் உங்களின் ஆன்மாவையே உலுக்கிய மிக கொடுமையான ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றியிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்து கொண்டு நடக்க வேண்டும். அதை போல் நீங்கள் அமைதியாக சுமந்த பாரங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை சில மனிதர்களின் வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்த்தால் எல்லாமே நன்றாக இருப்பது போலத்தான் தெரியும். ஆனால் எல்லாரிடமும் அன்பாகவே நீங்கள் பேசுவீர்கள், வெளியில் நீங்கள் சிரிப்பீர்கள், குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பீர்கள். ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சுமை இருக்கிறது என்பதை யாராலையுமே அறிய முடியாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் உங்களிடம் இருந்து எத்தனையோ நபர்கள் பணத்தை வாங்கியிருப்பார்கள், திரும்பி கூட கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருக்கிறது, எப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை சேமித்து வைக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஆனால் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் தவித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது பணத்தை நம்பி யாரிடமும் கொடுத்து ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைகள் ஏற்படாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை பண நெருக்கடிகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. உங்களிடம் இருக்கிறது என்றால் அது உங்களுடைய தேவைகளுக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவங்களுடைய தேவைகளுக்கு அவர்களை பார்த்து கொள்ள தெரியும் என்கிற ஒரு மனநிலைமையை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்க வேண்டும். மற்றவர்கள் கேட்டார்கள் என்று உடனே எடுத்து கொடுத்து விட்டால் அது பிற்காலத்தில் தான் உங்களுக்கு அதனுடைய ஆபத்துக்கள் என்ன என்பதை உங்களால உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போக ஆரம்பிக்கும். சொத்து பத்திரங்கள் ஏதேனும் பட்டாக்கள் மாற்ற வேண்டும் என்றால் அது சம்பந்தமாக வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் நீங்கள் முயற்சித்து பாருங்கள். அது போதுமான அளவுக்கு பொன்னான சில வாய்ப்புகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறத் தொடங்கிவிடும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகளில் ஒரு கவனம் என்பது வேண்டும். கவனம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு முதலீடையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். புதனின் பலத்தால் பேச்சுத்திறன் இப்பொழுது பெரிய ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் வாக்குஸ்தானத்திலும் ராசியிலும் பலம் பெறுவதால்
உங்களின் பேச்சாற்றல் பல மடங்கு கூர்மையடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டு நடப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு வசீகரமும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியும் இப்பொழுது உண்டாகப் போகிறது. இப்பேற்பட்ட கடினமான மனிதரையும் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் உங்களுடைய வசப்படுத்தி விடுவீர்கள். நேர்காணல்கள், தொழில் பேச்சுவார்த்தைகள், பஞ்சாயத்துக்கள் போன்றவற்றில் உங்களின் வாத திறமையால் வெற்றி உங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களின் பேச்சை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன லாபத்தையும் சமூகத்தில் ஒரு தன மரியாதைகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுடைய அறிவு, பேச்சுத்திறன், தொடர்பாடல் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கலாம். வேலை, நேர்காணல், வணிக பேச்சுவார்த்தை, மேடை பேச்சு அல்லது முக்கியமான சந்திப்பு இவற்றில் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய மரியாதையை நிச்சயமாகவே உயர்த்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் தவித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது பணத்தை நம்பி யாரிடமும் கொடுத்து ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைகள் ஏற்படாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை பண நெருக்கடிகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. உங்களிடம் இருக்கிறது என்றால் அது உங்களுடைய தேவைகளுக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவங்களுடைய தேவைகளுக்கு அவர்களை பார்த்து கொள்ள தெரியும் என்கிற ஒரு மனநிலைமையை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்க வேண்டும். மற்றவர்கள் கேட்டார்கள் என்று உடனே எடுத்து கொடுத்து விட்டால் அது பிற்காலத்தில் தான் உங்களுக்கு அதனுடைய ஆபத்துக்கள் என்ன என்பதை உங்களால உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போக ஆரம்பிக்கும். சொத்து பத்திரங்கள் ஏதேனும் பட்டாக்கள் மாற்ற வேண்டும் என்றால் அது சம்பந்தமாக வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் நீங்கள் முயற்சித்து பாருங்கள். அது போதுமான அளவுக்கு பொன்னான சில வாய்ப்புகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறத் தொடங்கிவிடும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகளில் ஒரு கவனம் என்பது வேண்டும். கவனம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு முதலீடையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். புதனின் பலத்தால் பேச்சுத்திறன் இப்பொழுது பெரிய ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் வாக்குஸ்தானத்திலும் ராசியிலும் பலம் பெறுவதால் உங்களின் பேச்சாற்றல் பல மடங்கு கூர்மையடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டு நடப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு வசீகரமும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியும் இப்பொழுது உண்டாகப் போகிறது. இப்பேற்பட்ட கடினமான மனிதரையும் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் உங்களுடைய வசப்படுத்தி விடுவீர்கள். நேர்காணல்கள், தொழில் பேச்சுவார்த்தைகள், பஞ்சாயத்துக்கள் போன்றவற்றில் உங்களின் வாத திறமையால் வெற்றி உங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களின் பேச்சை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன லாபத்தையும் சமூகத்தில் ஒரு தன மரியாதைகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி